வெளிநாட்டில் இருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினச்சனாலும் இந்த ஆஃபர் கண்டிப்பாக ப்ராப்சல் மூலிமா உங்களுக்கு கிடைக்க போது. மிஸ் பண்ணிடுறாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஆர்கேடியா ஏரோசிட்டி உள்ளர ஒரு 1200க்கும் மேற்பட்ட பிளாட்டுகள் வந்து நாங்கள் அவைலபிள் பண்ணியிருக்கோம் சார். ப்ராப்சல் ஆஃபர் இல்லாமல் வீடியோ கொடுக்க போகிறத நெத்தியடி ஆஃபர்னு ஒன்று கொடுக்க போகிறாங்க. சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவேலேருந்து வெறும் ஒரு 650 மீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு சைட்டு தான் நம்மளோட சைட்டு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஃபியூச்சரில் எப்படி இருக்குங்க இது? நம்ம சைட்டுக்கு அப்படியே பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 4.5 கிலோமீட்டரில் தான் வந்து நம்ம இந்த பரந்தூர் ஏர்போர்ட் இருக்குது. நம்மக்கிட்ட பிளாட் வாங்குற கஸ்டமருங்களுக்காக ஒரு 101 அம்யூனிட்டிஸ் வந்து உள்ளர கொடுக்க போகிறோம் சார். போன லாஸ்ட் விட சென்னையில் ஒரு சூப்பரான ஒரு லேண்ட் நம்ம கொடுத்தோம். இன்றைக்கி அதே ஒரு சப்ஜெக்டோட வந்திருக்கோம். இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா 1000 கோயிலுக்கு தலைநகரம்னு சொல்லுவாங்க. இந்த ஊருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்ன பார்த்தீங்கன்னா சில்க் சிட்டின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. நம்ம இருக்கிற இடம் பார்த்து இன்றைக்கி நம்ம காஞ்சிபுரத்தில் தாங்க இருக்கோம். போன லாஸ்ட் வீடியோவில் ப்ராப்சல் கம்பெனி சென்னையில் ஒரு சூப்பரான லேண்டு கொடுத்துருந்தாங்க. அதே ப்ராப்சல் கம்பெனி ஒரு வரக்கூடிய மார்ச் 7-8 வந்து ஒரு சூப்பராக லான்ச்சிங் பண்ண போகிறாங்க. 180 ஏக்கரில் 1200 வீட்டு மனைகளில் இங்கே இந்த லேண்டில் வச்சுருக்காங்க. காஞ்சிபுரம்னு சொல்லவே தேவை கிடையாது. கோவில்கள் நிறைய இருக்கும். அதே மாதிரி பட்டு தொழில் செய்கிறவங்க நிறைய ஒரு ஆப்ஷனான ஏரியா. தொழில் செய்யறதுக்கு இருந்தாலும் சரி, ஆன்மீகம் பயணமாக இருந்தாலும் சரி, எல்லாம் காஞ்சிபுரத்துக்கு வந்திருப்பாங்க. இந்த லேண்டில் என்னென்ன ப்ரைஸில் கொடுக்க போகிறாங்க, அது மூலம் முக்கியமாக லான்ச்சிங் ஆஃபராகவும் நம்ம கொடுக்க போகிறாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நெத்தியடி ஆஃபர்னு ஒன்று கொடுக்க போகிறாங்க. அது நெத்தியடி ஆஃபர் என்னன்னு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ப்ராப்சல்னாலே ஆஃபர் தாங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ராப்சல் ஆஃபர் இல்லாமல் வீடியோ கொடுக்க போகிறத நம்மளோட சப்ஸ்கிரைப் இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ எல்லாம் யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பற்றி டீட்டெயில் பார்க்கணுமா, நம்ம ஏஜிஎம் சார் கூட வந்திருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நீங்கள் சார்? சூப்பராக இருக்கு சார். ப்ராப்சல்னாலே சொல்லவே தேவையில்லை. நீங்கள் கஸ்டமராக இருந்தாலும் சரி, யூடியூபர்ஸாக எல்லாம் நல்லா வச்சுக்குவீங்க. அதே மாதிரி ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோக்கு நம்ம வந்திருக்கோம். கண்டிப்பாக. இந்த காஞ்சிபுரத்தில் இந்த லேண்ட் எங்கே அமைச்சிருக்குங்க? கண்டிப்பாக சார். நம்ம இந்த ஆர்கேடியா ஏரோசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்னை டு பெங்களூர் நேஷ்னல் ஹைவேலேருந்து வெறும் ஒரு 650 மீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு சைட்டு தான் நம்மளோட சைட்டு. ஸோ இது இல்லாமல் காஞ்சிபுரம் மக்கள்னாவே நம்ம மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் தெரியும். ஸோ மீனாட்சி மெடிக்கல் காலேஜுக்கு இப்போ பேக் சைடில் இருக்கக்கூடிய சைட்டு தான் நம்ம சைட்டுங்க சார். சார் எத்தனை வீட்டு மனையில் இதை வச்சுருக்கீங்க சார்? கிட்டத்தட்ட உள்ளர வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கேடியா ஏரோசிட்டி உள்ளர ஒரு 1200க்கும் மேற்பட்ட பிளாட்டுகள் வந்து நாங்கள் அவைலபிள் பண்ணியிருக்கோம் சார். ஒரு லேண்டு பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடி இந்த லேண்டு சுற்றி என்னென்ன ஸ்பெஷலிட்டிஸ் கனெக்டிவிட்டியில் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நேராக டைரெக்டாக வீட்டுக்கு போகாமல் ஃபஸ்ட்டு சுற்றி என்ன இருக்குது, அப்புறம் நான் லேண்டை பார்க்க நிறைய மக்கள் நினைப்பாங்க. அது மாதிரி இந்த லேண்டை சுற்றி என்ன கனெக்டிவிட்டியில் உள்ள இருக்குதுங்க? நம்ம ஆர்கேடியா சிட்டிக்கு வர்றதுக்கு கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவேலேருந்து வெறும் ஒரு 650 மீட்டர் தாங்க நம்ம சைட்டு. இது இல்லாமல் காஞ்சிபுரத்தோட புது பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது நம்ம ஆர்கேடியா ஏரோசிட்டி. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தில் ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்க பரந்தூர் ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டுக்கு அப்படியே பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 4.5 கிலோமீட்டரில் தான் வந்து நம்ம இந்த பரந்தூர் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ இங்கே நம்ம சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே 8 வழிச்சாலையுமே வந்து வெறும் ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இது இல்லாமல் காஞ்சிபுரத்தோட டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் காலேஜுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டு இருக்கக்கூடிய இதே வில்லேஜில் தான் வந்து ஒரு 25 ஏக்கர் எடுத்திருக்காங்க மெடிக்கல் காலேஜுக்காக வேண்டி. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாண்டுமே நம்ம சைட்லேருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வரப்போகுது. ஸோ சென்னை டு பெங்களூர் நேஷ்னல் ஹைவேவுமே நம்ம சைட்லேருந்து வெறும் ஒரு 650 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸுக்குன்னு மீனாட்சி மெடிக்கல் காலேஜும் இங்கே இருக்குது. அதுக்கு அப்படியே நேர ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா கேன்சர் இன்ஸ்டியூட்ன்ற இந்தியாவிலே பெரிய ஒரு லார்ஜஸ்ட் கேன்சர் இன்ஸ்டியூட்னா நம்ம சைட்டுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிறது தான். இது இல்லாமல் பூந்தமல்லியிலேருந்து பரந்தூர் வரைக்கும் வரக்கூடிய மெட்ரோ பிளானுமே நம்ம சைட்டுக்கு பேரலராகவே இருக்குது சார். ஸோ இது இத்தனை கனெக்டிவிட்டிஸ் இருக்குது. இத்தனை கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுமே நம்ம சைட்டுக்கு சரௌண்டிங்ஸ்லேயே இருக்குது சார். முக்கியமான இடத்துல இந்த லேண்ட் சூப்பராக கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக சார். காஞ்சிபுரம் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு சிட்டி, அது கோயிலாக இருந்தாலும் சரி, நம்ம பட்டு வேலைகள் இந்த மாதிரி இருந்தாலும் சரி, நல்ல ஒரு சிட்டியாக இருக்குது. அதே மாதிரி இந்த பரந்தூர் ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு உருவாக்க வாய்ப்பு இருக்குல்ல சார் இதில்? கண்டிப்பாக சார். உங்களுக்கு இங்கே நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமருங்களுக்கு லேண்ட் அப்ரிசியேஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு 1 மடங்கு இல்லைங்க, 2 மடங்கு இல்லை, கம்பல்சரி உங்களுக்கு 3 மடங்குக்கு மேலே தான் இருக்கும். ஓகே சார். சரி, நம்ம நேராக வந்து இந்த லேண்டுக்கு வெளியில் என்னென்ன இருக்குது சொல்லிட்டீங்க, கனெக்டிவிட்டியில் முக்கியமானதில் சொல்லிட்டீங்க சார். இந்த 180 ஏக்கரில் 1200 வீட்டு மனைகளுக்கு சொல்லியிருக்கீங்க. இந்த 1200 வீட்டு மனைகளில் மக்களுக்காக என்ன வச்சுருக்கீங்க இதில்? கண்டிப்பாங்க சார். நம்ம அந்த ஆர்காடியா ஏரோசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 180 ஏக்கர் இன்டகிரேட்டட் டவுன்ஷிப் மாடலில் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு மெகா ப்ராஜெக்ட் சார். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டில் நம்ம சைட்டுக்கு வரும்போதே பார்த்துருக்கலாம், ஒரு கிராண்டான ஆச்சு வந்து கொடுத்துருப்போம். சைட்டு உள்ளர வந்து பார்த்தீங்கன்னா 60 அடி ரோடே கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் ஒவ்வொரு பிளாட்டாண்டையும் இண்டிவிஜுவல் வாட்டர் பைப் லைனும் அமைச்சு கொடுத்துருக்கோம். ஸ்டோம் வாட்டர் ட்ரைனேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிளாட்டாண்டையும் வந்து ஸ்டோம் வாட்டர் ட்ரைனேஜும் இருக்குது. அவென்யூ ட்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாகவே சிசிடிவி கேமராஸு, செக்யூரிட்டிஸு 24/7 செக்யூரிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சில்ட்ரன்ஸ் பார்க் கொடுத்துருக்கோம். உள்ளர வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அண்ட் ஏடிஎம்ஸு, இது இல்லாமல் க்ளப் ஹவுஸு, உள்ளர வந்து ஒரு லெமன் ட்ரீ அப்படின்ற ஒரு ஸ்டார் ஹோட்டலுமே உள்ளர பில்டு பண்ண போகிறோங்க. இது இல்லாமல் நம்ம சைட்டு உள்ளர வந்து லைப்ரரி, ஜிம்மு, யோகா இந்த மாதிரி ஒரு நம்மக்கிட்ட பிளாட் வாங்குகிற கஸ்டமருங்களுக்காக ஒரு 101 அம்யூனிட்டிஸ் வந்து உள்ளர கொடுக்க போகிறோம் சார். ஸோ நம்ம இன்டோர் அவுட்டோர் கேமும் இதில் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுக்குள்ளே இருந்து தான் நம்மளே பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாம் கிரிக்கெட் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம இன்னொரு டஃப் விளையாண்டு போயிட்டு இருக்கோம். இதுக்கு பின்னாடி இன்னொரு டஃப் கோர்ட் இருக்குது. மொத்தம் 3 டஃப் கோர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. பொழுதுபோக்கு ஒரு பஞ்சமே இருக்காது. உங்களோட குழந்தைங்க ஹாலிடேக்கு வெளியே போக அவசியமே இருக்காது. எல்லாம் ஒரே இடத்துல கொண்டு வந்துருக்காங்க. முக்கியமாக சொன்ன எல்லா அம்யூனிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து நிறைய அம்யூனிட்டிஸ் தான் சொல்லியிருக்கீங்க, என்னென்ன வசதிகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஃபியூச்சரில் எப்படி இருக்குங்க இது சார்? நம்ம ஆர்காடியா ஏரோசிட்டி சைட்டு உள்ளர பிளாட் வாங்கினீங்கன்னா ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 இல்லை 2 இல்லை, ஒரு 6 கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருது. ஒரே ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். எக்ஸாம்பிள் ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்ததுனாவே அந்த இடத்த சுற்றி உங்களோட அப்ரிசியேஷன் வந்து நல்லாவே இருக்கும். நம்மளது ஒரு 6 கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்குது. அது இல்லாமல் உள்ளர வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸ் வந்து நம்ம உள்ளர கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டல் பர்பஸ் ஆகட்டும், இல்லைன்னா வீடு கட்டி உடனே குடியேறினாலும் இவி ஃபெசிலிட்டிஸ், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ஆல்ரெடி நம்ம சைட்டுக்குள்ளே அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். நீங்கள் வந்து லான்ச்சிங் பண்ண போகிறீங்க இனிமேல் தான்? கண்டிப்பாக. இல்லை சார், நம்ம ஆல்ரெடி ஆர்காடியா ஏரோசிட்டி உள்ளர ஃபேஸ் 1 லான்ச்சிங் முடிஞ்சுங்களா, போயிட்டு இருக்கு. ஃபேஸ் 2க்காக நம்ம வந்துடும். கண்டிப்பாக சார். இப்போ வந்து ஃபேஸ் 2 வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம் சார். வர மார்ச் 7, 8 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்காடியா ஏரோசிட்டி உள்ளர ஃபேஸ் 2 லான்ச்சிங் இருக்குங்க. ப்ராப் சேல்னாவே ஒரு ஆஃபர் இல்லாமல் எந்த ஒரு சைட்டுமே சேலுமே நம்ம பண்ண மாட்டோம். சைட்டோட சரௌண்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. லான்ச்சிங் அப்புறம் 2200 ரூபாய்க்கு நம்ம கொடுக்க போகிறோம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வர மார்ச் 7, 8 வந்து ஃபேஸ் 2 வந்து லான்ச் பண்ண போகிறோம் சார். ஸோ லான்ச்சிங் ஆஃபராக வந்து உங்களுக்கு வாங்குற கஸ்டமர்களுக்காக 2200 ரூபாய்க்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இது இல்லாமல் நெத்தியடி ஆஃபரும் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். நீங்கள் ஒரு ஆஃபருக்கு வந்து எல்லாமே புதுசாக கொடுக்குறீங்க சார். இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா 10க்கு 10 கொடுத்துருக்கீங்க, ஆஃபர் கொடுத்தீங்க. இது என்ன புதுசாக நெத்தி அடி வரவங்க கஸ்டமர் நெத்தியில் அடிச்சு விடுவீங்க எப்படிங்க? இல்லை சார், விபூதி அடிக்கிறது எங்களோட எண்ணம் கிடையாது. மக்களுக்கு ஒரு நல்ல பிளாட்டை கொடுக்கறது தான் எங்களோட எண்ணம். சூப்பர். ஸோ இந்த நெத்தி அடி ஆஃபர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பிளாட் பர்ச்சேஸ் பண்ணுற, அதாவது மினிமம் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து 100 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் சார். 100 கொடுக்குறீங்களா? 100 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் சார். சூப்பருங்க. ஒரு சதுரடி 2 சதுரடி ஒரு காம்பவுண்ட் சோர் கட்டினாலே அடுத்தவங்க இடத்த ஆக்கிரமிச்சு நம்ம கட்டிட்டாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப சண்டை வரும். அது வந்து கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகும். ஆனால் இவங்க கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 100 சதுரடி ஃப்ரீயாகவே கொடுக்குற நம்ம மக்களுக்காக. இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா காஞ்சிபுரம் மக்கள் மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வெளியூர்லேருந்து வாங்கி போட்டாலும் சரி, வெளிநாட்டிலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினச்சாலும் இந்த ஆஃபர் கண்டிப்பாக ப்ராப்ஷல் மூலிமா உங்களுக்கு கிடைக்க போது. மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. இந்த நெத்தடி ஆஃபர் எப்பவுமே இருக்குங்களா, இல்லை லான்ச்சிங் ஆஃபர் மட்டும்? லான்ச்சிங் ஆஃபராக தான் சார் நம்ம கிட்ட நம்ம அதை ரன் பண்ணிருக்கோம். சரி, காஞ்சிபுரத்தில் வந்தாலும் மக்கள் வருவாங்க, சென்னையில் வெளியூர்ல வருவாங்க, அந்த கேபிள் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக சார். நம்ம சைட்டு விசிட் பண்ணோன்னா ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வந்து நம்ம சைட்டை விசிட் பண்ணலாம். பிக்கப் ட்ராப் ரெண்டுமே பண்ணுறோம் நாங்கள். எல்லா டீட்டெயில் நம்ம கேட்டுட்டோம். அம்யூனிட்டிஸ் இருக்கட்டும், கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், என்னென்ன இருக்க போகுது, ஃபியூச்சரில் எப்படி டெவலப் ஆக போகுது, ஒவ்வொன்றா சூப்பராக தெளிவாக அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தாங்க. இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் ஸ்க்ரீனில் கீழே இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் வரக்கூடிய மார்ச் 7, 8 இந்த காஞ்சிபுரத்தில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லக்கூடிய நெத்தி ஆஃபர் பார்த்துக்கலாம். இந்த 180 ஏக்கரையும் பார்த்து நீ சுற்றி பார்க்கலாம்.
சுற்றி பார்க்க நீங்கள் நடந்து போக தேவை கிடையாது. இவங்க கேப் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. வண்டியில் உட்காந்து ஜாலியாக அப்படியே ஒரு ரவுண்டு வந்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 வீட்டு மனைகள் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த சைட்டு பிடிச்சிருக்கோ அந்த சைட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. மறக்காமல் அந்த 100 ஸ்கொயர் ஃபீட் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். அது 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் அது ஃப்ரீயாக நமக்கு கிடைக்கும். மறக்காமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறீங்களா, வரக்கூடிய மார்ச் 7, 8 மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் நீங்கள் வருத்தப்படுவீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோட சந்திக்க, அது வரைக்கும் பை.